எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் என்ன காமிக்கிறேன்னா, கொஞ்சமாக இந்த துவரம் பருப்பில் துவையல் மோர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். கஞ்சிக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு கூட அந்த துவையல் நல்லாயிருக்கும். அதை தான் இப்போ காமிக்கிறேன் நான். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, முதல்ல வந்து மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமான காரத்தை இன்னும் மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக மிளகாய், துவரம்பருப்பு, உப்பு, அப்புறம் வந்து புளி, எல்லாத்தையுமே புளி சேர்த்துக்கிட்டு இருந்தோம். புளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இன்னும் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம், தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டு, ஆனால் இன்னும் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கணும். அப்படி நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டா உளுந்து போட்டுக்கணும். இந்த துவரம்பருப்புக்கு இது தாங்காது. இதுதான் இதனோட இது. இந்த பூண்டு அதிகம் போட்டுறாமல் சும்மா இந்த அளவுக்கு 2 பல் நான் போட்டிருக்கேன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த துவையில் அரைச்சி இதை அதிக நாள் வைக்க முடியாது, 2 நாள் தான் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உடனுக்குடன் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டு. இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஊறுகாய் ஒத்துக்காது. பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகள், பிபி இருக்கிறவங்களுக்குலாம் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. அது மீதியுமே சாப்பிடுவாங்க சில பேர். அப்போது பிபி ஏறும், அவங்க அன்கண்ட்ரோல் ஆகி கிடினஸ் வந்து விழுந்துருவாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி துவையல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் தான், சற்று நேரத்துக்குள்ள அப்படி வறுத்து இதுக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. பெரும்பாலும் பிசி பெருங்காயம், எல்என்ஜி அந்த மாதிரி பெருங்காயம் டப்பிகளே வாங்கிங்க. இது வேற கொடுத்துட்டாங்க, அதுதான் ரொம்ப சுயமான வாசனை வரும். இதுதான், அவ்வளவுதாங்க. இதில் வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கணும். துவரம்பருப்பை வந்து நல்லா வறுத்துடணும், இல்லைன்னா துவரம்பருப்பு வந்து நமக்கு வந்து அது வாயுவை ஏற்படுத்தும். வறுத்துட்டு அதனோட இது போயிடும். இப்போ உப்பு, புளியை கூட சுட்டு போட்டுடலாம். உப்பை கூட முருங்கைத்தழை போட்டு வறுத்து நம்ம வச்சுக்கலாம். அதனால் உப்புனால் ஏற்படுற இந்த கிரியேட்டின் லெவல் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிக்கும். யூரிக் ஆக்சிடு இதெல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும். பெரும்பாலும் முடிகிறவங்க உப்பை நல்லா இரும்பு சட்டியோ இல்லை அந்த மண் பாத்திரத்துலையோ போட்டு நல்லா வறுத்து கொட்டி வச்சிடலாம். ஒரு மரக்காய் உப்பை போட்டு அந்த மாதிரி வறுத்து கொட்டி வச்சிட்டிங்கன்னா உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த பவுடர் உப்பெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் யாரும். ஒரு சேனலில் வந்துட்டோம்னா அதையெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லிடணும். பவுடர் உப்புல அதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலும் நம்ம வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, பாக்கெட்டில் உள்ளதை விட வாங்க வேண்டாம். மூட்டை கணக்கில் கொண்டாந்து விற்கிறாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட வந்து வீடு வீடாக வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல உப்பு தான் கொண்டு வருவாங்க. இவ்வளவு தாங்க. இதை வறுத்தாச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா இது ஒரு நிலை. இந்த வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு துவையலுக்கு, அதை வந்து இப்படி ஒரு நிலையில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு ஒரு 2 அடி பல்ஸில் விட்டு, தண்ணி விடாமல் முதல்ல கொட்டி பல்ஸில் விட்டு இப்படி அடித்து இந்த பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிற பெண்மணிகள்லாம் சடனாக அள்ளி போட்டு, இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏன்னா இது நீர் விடாமல் இருக்கு இல்லையா, அதனால் வேலைக்கு போகிறவங்களாம் இதில் 4 ஸ்பூன் எடுத்து போட்டு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு ஒரு துவையல் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே இந்த இது பொருத்தமாக இருக்கும். இதனை விட அடுத்த நிலையை காமிக்கிறாங்க துவையல் பண்ணி. இப்போ பாருங்கள், அந்த துவையலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கருவேப்பிலை போட்டதுனால இந்த நேரத்தில் இருக்கும். அது இல்லைன்னா வந்து அந்த துவரம்பருப்பு நேரத்துலேயே தான் இருக்கும். இன்னும் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ சுவையாக இருக்குது, ஆனால் இன்னும் நிறையா கருவேப்பிலையே இந்த இது தாங்கும். அதனால் அதை நிறையா போட்டுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். பார்த்திங்களா, இந்த துவையலை பாருங்கள். இது தாங்க துவரம்பருப்பு துவையல். எப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் அப்பப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி அடித்து உடனே எடுத்துக்கலாம். இது நீர் விட்டு அடித்தது. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும்.
இது வந்து வெங்காயம். இப்போ நாம் வந்து காலையிலேயே ஒரு பிடி வெங்காயம், இது வந்து எங்கள் அம்மாச்சி தான் சொன்னாங்க. அந்த இடுப்பு கடுக்குது, பின்பக்கம் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், தண்டு வடத்தில் வலிக்குது அப்படிலாம் சொல்கிறவங்க, இந்த இடுப்பை சுற்றி 2 பக்கமும் வலி பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பிடி சின்ன வெங்காயம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வரணும். காலையில் எழுந்திரிச்சு கிட்டத்தட்ட 5 மணிக்கெலாம் சாப்பிட்டணுமாங்க. கருப்பட்டி வாங்கி வச்சுக்கணும். அப்போ அந்த கருப்பட்டியையும் இந்த சின்ன வெங்காயத்தை தின்னுக்கிட்டே கருப்பட்டியும் சாப்பிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. நானே சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வலி நிற்கலன்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து 1 மாதம் ரொம்ப நல்லது உங்களுக்கு, முடி வளர்ச்சிக்கு, அப்புறம் வந்து மேனி பளபளப்புக்கு, எல்லாத்துக்கும் இந்த சின்ன வெங்காயம் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே. அதை வந்து பயன்படுத்திக்கிங்க. பெரும்பாலும் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து அரிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். மேலையெல்லாம் அரிக்குது, 2 வேளை குளிச்சிடணும். மேலே அரிக்கிறதுக்கு காரணம் சர்க்கரையினால் கூட இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து தோல் அலர்ஜியும் ஏற்படும். எனக்கே ஏற்பட்டுட்டு, அதனால தான் இப்படி சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்க வந்து உஷ்ணம் அதிகரிப்புனால தான் அரிப்பு ஏற்படுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உஷ்ண பாதிப்புலேருந்து மீள்றதுக்கு மேலே மட்டுமே நம்ம அரிக்கிற இடத்துல மருந்து போட்டுக்கிட்டோ பவுட்ரு போட்டுக்கிட்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் உஷ்ணம் குறையாதுங்க. உள்ளுக்குள்ளும் உணவுகளை எடுத்துக்கணும். லெமன் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம், கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்லாம், அப்புறம் இன்னும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, எல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் நம்ம. அதோட தயிரும் டெய்லி சாப்பிட்ணும். இந்த வாழைப்பூ ஜூஸு, இப்படி வந்து சுண்டைக்காய், இந்த குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை நாம் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா இந்த உஷ்ண பாதிப்புலேருந்து மீண்டுக்கலாம். அதுக்காக போய் நாம் வந்து அரிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை தான் எழுதுவாங்க. அதுவெல்லாம் வந்து கண்ட மாத்திரைகளையும் சாப்பிடக்கூடாது, கிட்னி ஃபால்ட் ஆயிடுது. இப்போ அரிக்குதுன்னு கடையிலே வாங்கி சாப்பிட்டுறாங்க. நிஜமாக இந்த கடையிலலாம் வாங்கி வலிக்கு அரிப்புக்கு இதுக்கெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாக பிற்காலத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இரத்த தட்டுகள்லாம் குறைஞ்சி போயிடுது. இரத்த தட்டுகள்னால் பிளேட்லெட்ஸு, அப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸு, வெள்ளை அணுக்கள் இருந்தால் தான் நம்ம பாடியிலே வெள்ளை அணுக்கள் தான் எதிர்த்து போராடுறது. அதுவாக தான் போர் வீரர்கள்னு சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். பெரும்பாலும் வெளியில் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாதீங்க. சாதாரண பல்வலியாக இருந்தால் கூட கிராம்பு, குப்பைமேனி 2ஐயும் இடித்து, நீர் விடாமல் இடித்து அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டுக்கிட்டிங்கன்னா பல்வலி இருக்கிற இடத்துல அதை வச்சா அப்படி நிற்கும். 2-3 தடவை அந்த மாதிரி கொய்யா இலையை நீர் விட்டு கொதிக்க விட்டு கொப்பளிக்கணும். இது இல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் மாத்திரையில் சாப்பிடும்போது பின்னாடி வந்து இந்த மாதிரி அந்த இதெல்லாம் ப்ளட்டில் அதெல்லாம் குறைஞ்சாலே கேன்சருக்கு அறிகுறியாக தோன்றி போயிடும். இதையெல்லாம் பார்த்து பண்ணிக்கிங்க. இந்த துவையில் எடுக்க போய் நான் நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. நான் அடுத்தடுத்து வீடியோக்களை போடுவேன். பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.